நமது 17வது மெகா மகளிர் சாதனையாளர் விருது வழங்கும் விழாவில் அடுத்த விருதினை பெறவிருப்பவரும் மிகுந்த மன உறுதிக்கு சொந்தக்காரர் தான் என்றால் மிகையாகாது. இவரது வாழ்வை சற்றே பாருங்கள். இந்த காணொளியில் உங்களுக்கு அது புரியும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டு பாடூன்றும் களிறு உடல் முழுதும் அம்புகளால் புண்பட்ட போதும் யானையானது உறுதி தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல் பிறப்பினால் வளர்ச்சி குன்றி என்ன இடர்பாடு ஏற்படினும் தனது உள்ளத்து உறுதியினால் உயர்ந்த நம்பிக்கை நாயகி இவர். 1999ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் திரு அப்துல் ரஹ்மான் திருமதி ஹபீபா பேகம் தம்பதியினருக்கு மூத்த மகளாக பிறந்த தேவதை இவர். தந்தையார் கூலி தொழிலாளி, தாயார் இல்லத்தரசி. அந்த மதுரை மண்ணின் அழகு என்ன தெரியுமா? இவரது பெற்றோருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் பிள்ளைப்பேறு இல்லாத காரணத்தால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தனர். மாற்று மதத்தை சார்ந்தவராயினும் இவருடைய மாமியார் அங்குள்ள முருகர் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஒரு பெரியவரின் அறிவுறுத்தலின் பேரில் அம்முருகப் பெருமானுக்கு பால் குடம் எடுப்பதாக இவர்கள் வேண்டிக் கொண்டதும் பிள்ளை வரம் பெற்ற தம்பதியினர் இவரது பெற்றோர். பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியில் இருந்தபோது இவரது பெற்றோருக்கு குழந்தைக்கு எலும்புகள் சரிவர சேரவில்லை. இவர் வளர்ந்தாலும் குள்ளவாதம் பெற்று கை கால் பின்னிய நிலையில் 2.5 அடி வரைதான் வளர்வார் என கூறியதும் ஒரு சில உறவினர்கள், பெண் பிள்ளையை இந்த நிலையில் எதற்கு வளர்க்கப் போகிறீர்கள்? வேண்டாம், அக்குழந்தையை விட்டுவிடுங்கள், ஊசி போட்டு இப்பொழுதே கொன்று விடுங்கள் என்று கூட கூறினார்களாம். இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் பிறந்தோனையுமே எல்லாரும், என்ன உங்க பிள்ளைய பாரு எப்படியோ பிறந்திருக்குவார், கை கால் எல்லாமே குட்டை குட்டையாக இருக்குது, உனக்கு அந்த பிள்ளை வேணான்னு சொன்னாங்க. இதை நல்லா படிக்க வைக்கணும் தான் எங்களுக்கு 2 பேத்துக்கு குறிக்கோள், புருஷன் 2 பேத்துக்குமே. இவர்களோ இல்லை இல்லை, இவள் தெய்வ குழந்தை, பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன, நாங்கள் அன்பாக வளர்க்கிறோம் என்று கூறி அன்று முதல் இன்று வரை இவரை இளவரசியாகவே பாவிக்கின்றனர். வளர்ச்சி குன்றிய நிலையில் எல்லா குழந்தைகளைப் போல அனைத்து காரியங்களையும் எளிதில் செய்ய இயலவில்லை. சற்று தாமதமாகவே செய்யத் தொடங்கினார். பெற்றோர்தான் பெரிதாக படிக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் கல்விதான் கவசமாக அமையும் என கருதி குழந்தையால் கை கால்கள் பின்னிய நிலையில் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை என்றாலும் இடுப்பில் தூக்கிச் சென்று பள்ளியில் விட்டு விடுவார்களாம். அப்படி வெள்ளரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் கல்வியை தொடங்கிய இவர் சுயமாக நடக்கத் தொடங்கியது இவரது 9வது வயதில்தான். இவர் அப்படி மெல்ல நடைபழக தொடங்கியதும் தனது வீட்டின் வெளியே உள்ள கால்வாயை தானே கடந்து பள்ளிக்கு செல்ல முயற்சிக்கலானார். அம்முயற்சியில் பலமுறை தோற்று தலையில் பல்வேறு தையல்கள் இடும் நிலை ஏற்படினும் இவர் முயற்சியையும் கைவிடவில்லை, பள்ளிக்கு செல்வதையும் நிறுத்தவில்லை. மிகுந்த மன உறுதிக்கும் விடா முயற்சிக்கும் சொந்தக்காரர் இவர். 8ஆம் வகுப்பு வரை வெள்ளரிப்பட்டியிலே படித்த இவரை மதுரை CSI எனும் கிறித்துவ அமைப்பு பின்பு ஆதரித்து OCPM பள்ளியில் விடுதியில் தங்க வைத்து 12ஆம் வகுப்பு வரை இவரது படிப்பு செலவுகளை ஏற்று வாய்ப்பளித்தனர். இவரால் சுயமாக தலை சீவுவது கூட முடியாத நிலையில் அந்த இளம் வயதிலேயே எவ்வளவு கடினமாக இருப்பினும் உடல் நிலையை பொருட்படுத்தாது தனது அனைத்து பணிகளையும் தாமே செய்து கொண்டதுடன் உற்சாகமாக நல்ல முறையில் கல்வி கற்றார். 12ஆம் வகுப்பு தேர்வின் பொழுது பின்னிய கைகள் கொண்ட இவர் எழுத்தர் வேண்டாம், தானே எழுதி கொள்கிறேன் என உறுதியுடன் இருந்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்ற மாணவி இவர். கீழடி கண்டெடுப்புகள் போல தானும் ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக வேண்டும் என ஆசை கொண்ட இவர் முதலில்
மதுரை யாதவா கல்லூரியில் சேர்ந்து வரலாறு பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட பொது முடக்கத்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட கல்வி இடைவெளியை குறைக்க தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு தன்னார்வ திட்டம்தான் இல்லம் தேடி கல்வி. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் வீட்டின் அருகிலேயே தன்னார்வலர்கள் மூலம் இலவசமாக கல்வி விளையாட்டு முறையை பின்பற்றி கற்பிக்கப்பட வேண்டும். கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதனை நன்கு உணர்ந்த இவர் அத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலராக தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் இப்பொழுது குடியிருப்பது முன்னமலைப்பட்டி ஊரில் என்றாலும் பணி தேவைப்பட்டது அவர் பிறந்து இளம் வயதில் வளர்ந்த வெள்ளரிப்பட்டியில்தான். பேருந்தில் ஏற வேண்டும் இறங்க வேண்டும் என்றால் யாராவது தூக்கிவிட வேண்டும். பயணம் கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, நம் மாணவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என எண்ணி மீண்டும் இந்த இஸ்லாமிய பெண் மாணவர்களை திரட்டி வகுப்பெடுத்தது முருகன் கோவிலில்தான். அது எப்படி? இருதரப்பிலும் யாரும் ஒன்றும் கூறவில்லையா என்றால், ஊர் மக்களுக்குள் என்றும் பாகுபாடு இல்லை, எல்லோரும் எல்லாரையும் தன் மக்கள் போன்றுதான் நன்றாக பார்த்துக் கொள்வார்கள், என்னையும் நன்றாக பார்த்துக் கொள்வார்கள், அதுதான் எங்கள் மண்ணின் சிறப்பு என நகைக்கிறார். உண்மைதான். மனிதம் உள்ளவரை மதம் மக்களை ஒன்றும் செய்துவிடாது. சிரமம் இருந்தாலும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் உற்சாகமாக வந்து மாணவர்களை பெரிதும் கவரக்கூடிய விதத்தில் எளிய முறையில் பாடங்களை கற்றுத்தந்து அவர்களையும் பெரிதும் ஊக்குவித்ததன் பலனாக 75வது சுதந்திர தினத்தன்று சிறந்த பணியாளருக்கான பரிசினை மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஒருவராக தமிழக முதல்வரிடம் விருது பெற்று, இந்த குழந்தையை ஏன் வளர்க்கிறீர்கள் என கேட்டவர்கள் மத்தியில் தன் பெற்றோருக்கு பெருமை சேர்த்து தந்தவர் இவர். தஸ்லீமா நஸ்ரீன், அதற்கும் ஒருபடி மேலாக இவர் இன்றளவும் வேலை பார்த்து தன் சகோதரருடன் தன் சம்பாத்தியத்தில் தன் பெற்றோரை பார்த்துக் கொள்கிறார். பெண்கள் எப்போதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக்கூடாது. என்ன தடையாக இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து கல்வி கற்க வேண்டும். அதுவே அவர்களை உயர்த்தும். அதற்கு நானே ஒரு சிறந்த உதாரணம் என கூறுபவர்தான் உடல் ஒத்துழைக்காவிடனும் உள்ளத்து உறுதியினால் வெற்றி நடை போட்டு சிறந்த கல்வி பணியாளராக மன உறுதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் மதுரையின் புதல்வி செல்வி தஸ்லிமா நஸ்ரீன் அவர்கள். எத்தனை சாதனை உங்களிடம் இருக்கிறது தஸ்லிமா! முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, இந்த வார்த்தைகளை இன்று நீங்கள் பெருமைப்படுத்தி விட்டீர்கள். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் ஆகாதது எதுவுமே இல்லை என்பதற்கேற்ப இன்று இந்த மேடையில் விருது பெறவிருக்கிறீர்கள். மிகுந்த மன உறுதிக்கும் மத நல்லிணத்திற்குமான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற செல்வி தஸ்லிமா நஸ்ரீன் அவர்களை மேடைக்கு வணக்கத்துடன் அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்கள் திரு KV தங்கபாலு ஐயா அவர்கள், திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
Mega Woman Achiever Award for propagating communal harmony, and the award goes to Selvi Taslima Nasreen அவர்கள். வாழ்த்துக்கள். தஸ்லிமாவிற்கும் வாழ்த்துக்கள், அவரது குடும்பத்தினருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ டிக்னிட்ரிஸ். நன்றி தஸ்லிமா. இன்று எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்டை கொடுத்த எல்லா மேம்க்கும், இந்திரா மேம்க்கும், சாருக்கும் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஃபஸ்ட்டு வலி தாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகுது. அதே மாதிரி தான் எத்தனை வழிகள் தாண்டினாலும் மண் மீது சிலையாகி தான் இருக்கேன் நான். அவங்க சிலை செதுக்கிற எங்கள் அப்பா அம்மா அவங்க கை ஓய்வு பெறையில் நான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி தஸ்லிமா. மனம் இருந்தால் அணுவை பிளக்கும் பேராற்றலையும் பெண் கையகப்படுத்தி விடுவாள் என்பதற்கு நீங்கள் இந்த மேடையில் ஒரு உதாரணமான எடுத்துக்காட்டாக இருந்துவிட்டு சென்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.